ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோடட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா jQuery அனிமேஷன் பண்ண போகிறோம். jQuery அனிமேஷனில் பேசிக்காக என்னென்ன அனிமேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்டு ஒரே ஒரு ஸ்டைல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கூல் அதோட ஃப்ளோட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் வித் 400 பிக்சல்ஸ், height 400 pixels, background color வந்து grey, border வந்து 3 pixels with blue. And first animationல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒரு ஐடி இருக்குது. அதுக்கு வந்து அந்த கூல் கிளாஸ் அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பட்டன்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம jQuery லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் ரெடி ஆன உடனே 3 ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அந்த கிளிக் event அசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் ஆன உடனே அந்த பாக்ஸை வந்து ஷோ பண்ணும் பொழுது அந்த ஷோன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா ஹைடாக இருக்க எலமெண்ட்டை ஷோ பண்ணோம். ஷோ பண்ணும்போது 5 செகண்ட்ஸ்க்கான அனிமேஷன் ப்ளே பண்ணோம். ஓகே, அந்த அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அலர்ட் மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அண்ட் செகண்ட் பட்டன் என்ன பண்ணோன்னா ஷோ ஆகியிருக்க அந்த டிவிஷனை ஹைட் பண்ணோம். ஓகே, ஹைட் பண்ணும்போது ஸ்லோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ ஸ்பீட் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக ஹைட் பண்ணோம். ஹைட் பண்ணிவிட்டு ஹைட் ஃபினிஷ்டுன்ற ஒரு அலர்ட் மெசேஜை கொடுக்கும். டாகல் வந்து ஹைட் அண்ட் ஷோ மாறி மாறி டாகல் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம வியூ பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஷோவில் தான் இருக்குது. ஹைட் பண்ணுறேன். ஹைட் ஃபினிஷ்டு வந்துடுச்சு. இப்போ ஷோ பண்ணுறேன். ஸ்லோவாக 5 செகண்ட்ஸ்க்கான அனிமேஷன் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் டாகல் பண்ணுறேன். ஓகே, டாகல் பண்ணும்போது அனிமேட் ஆகுது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன் ஃபேட் இன், ஃபேட் அவுட் அண்ட் ஃபேட் டாகல். அதே பேஜ் அதே மாதிரிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் தான், பட் ஹைட் அண்டு ஷோக்கு பதில் ஃபேட் இன், ஃபேட் அவுட் அண்ட் ஃபேட் டாகல். ஃபஸ்ட்டு வெறும் டாகல் கொடுத்துருந்தோம். இப்போ ஃபேட் இன், ஃபேட் அவுட் அண்ட் ஃபேட் டாகல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஷோக்கு பதில் ஃபேடின் இப்போ ஏற்கனவே ஃபேடின் ஆகி தான் இருக்குது. இப்போ ஃபேட் அவுட் பண்ணுறோம். மறைஞ்சு போச்சு. அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி மறைஞ்சு போச்சு. திருப்பி ஃபேடின் ஆகுது. இப்போ டாகுல் பார்த்தீங்கன்னா ஃபேடினுக்கும் ஃபேட் அவுட்டுக்கும் டாகுல் ஆகிட்டுருக்கோம். ஓகே, இது செகண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 6 lines ஆஃப் கோடில் jQueryல பவர்ஃபுல்லாக அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இதை வச்சு நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன் அண்ட் ஸ்லைட் டாகுல். ஓகே, இது ஸ்லைட் மாதிரி பட்ட அனிமேஷன்ஸ் ப்ளே பண்ணும். ஓகே, அதே ஃபங்க்ஷன்ஸ் தான், வெறும் ஹைட் அண்ட் ஷோ மட்டும்தான் மாற்றிருப்பேன். ஷோக்கு பதில் ஸ்லைட் அப், ஹைடுக்கு பதில் ஸ்லைட் டவுன், டாகுலுக்கு பதில் ஸ்லைட் டாகுல். ஓகே, இப்போது இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன், ஓகே, டாகுல். சிம்பிளாக ஸ்லைட் அப் ஆகுது, டவுன் ஆகுது. ஸோ பேசிக் jQueryயிலே இருக்க அனிமேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் அனிமேஷன்ஸ். ஓகே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஸோ எனக்கு தேவையான மாதிரி நானே ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் jQueryயில் வழி இருக்குது. அனிமேட்ன்ற ஃபங்க்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான அனிமேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு கஸ்டம் அனிமேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஏற்கனவே அந்த பாக்ஸோட வித் பார்த்தீங்கன்னா 400 பிக்சல்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, அதை வந்து அனிமேஷனில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதோட ஹைட்டை வந்து 800 பிக்சல்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒப்பாசிட்டி வந்து வேல்யூஸ் வந்து 0 to 1 தான் இருக்கும். ஸோ அதனால் 0.5. ஓகே, பாதி ஆக்க போகிறோம் ஒப்பாசிட்டி. அதோட ஃபுல்லாக தெரியணுமா இல்லை பாதி பிரைட்டாக தெரியும். இப்போ ஒப்பாசிட்டி 0.5 ஆனோன்னா இந்த அனிமேஷன் எவ்வளோ நேரம் ப்ளே ஆகும்னா 2 milliseconds. ஓகே, 2000 milliseconds. அப்போ 2 seconds. இது டிஃபால்ட் எஃபெக்டாக. ஸோ டிஃபால்ட் எஃபெக்ட் ஸ்விங்கு தான். இது ஸ்பெசிஃபை பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஸோ பண்ணியிருக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அண்ட் அப்புறம் jQueryயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 எஃபெக்ட்ஸ் தான், ஸ்விங் அண்ட் லீனியர். ஓகே, அது டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஸ்விங்கு தான் எடுத்துக்கோம். லீனியர்னால் நம்ம தனியாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போது அனிமேட்டுன்னு கிளிக் பண்ண உடனே அந்த அனிமேட் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த அனிமேட் ஃபங்க்ஷன்
வந்து பட்டன் 1ல் பைண்ட் பண்ணியிருக்கேன். பட்டன் 2ல் பார்த்தீங்கன்னா கிளிக், அந்த கிளிக்கில் பாக்ஸ் டாட் அனிமேட் அதுலேயும் ஒரு அனிமேட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ பேக் அதில் அந்த பட்டன் 2ல் பார்த்தீங்கன்னா பேக், ஸோ பழைய பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரேன் அந்த பாக்ஸை. ஓகே, திருப்பியும் அதோட வித்தை 400 பிக்சல்ஸ்னு செட் பண்ணுறேன், அதோட ஹைட்டை வந்து 400 பிக்சல்னு செட் பண்ணுறேன். அதே 2 minute அனிமேஷன் வித் லீனியர் எஃபெக்ட். ஓகே, இப்போது கஸ்டமாக பில்ட் பண்ண அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அனிமேட்னு கிளிக் பண்ணுறேன், அனிமேட் ஆகுது பாருங்கள். ஒப்பாசிட்டியும் கம்மியாகிடுச்சு, வித்தும் அதிகமாகிடுச்சு, பிக்சல்ஸும் ஹைட்டும் அதிகமாகிடுச்சு. இப்போ பேக் கிளிக் பண்ணும்பொழுது பழைய பொசிஷன் ரெஸ்டோர் ஆகுது. திருப்பி அனிமேட் கிளிக் பண்ணும்போது நமக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண அனிமேஷன் பெர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது. ஓகே, இது மாதிரி நமக்கு தேவையான அனிமேஷன்ஸை அனிமேட்டுன்ற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் அனிமேஷன்ஸ் தான். இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அனிமேஷன் க்ரியேட் பண்ணிக்கங்களோ அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். See you soon. Bye.